இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் தருகிற இப்படிப்பட்ட நல்ல தருணங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிற இந்த நேரம் ஆண்டவரே, உம்முடைய இரக்கமும் நன்மைகளும் கிடைக்கிற நேரமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்ன எதிர்பார்ப்போடு இந்த மண்ணில் உண்டாயிற்று? உலகத்தின் சரித்திரத்தை 2ஆக பிரித்த ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு இந்த மண்ணில் வந்தார்? எதற்காக அவர் பிறந்தார்? அன்பானவர்களே, ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லுகிறார். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அப்படின்னா, இந்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் ஆண்டவர் ஒரு பரலோக அக்னியை போடுகிறார். அந்த பரலோக அக்னியை போடுகிறார், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் யோவான் ஸ்நாபகன், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்த யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிறதை பாருங்கள். மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் படிக்கிறேன். மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். அவர் சொல்லுகிறதை பாருங்கள். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். அப்படியானால் இந்த உலகத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? அவர் பரிசுத்த ஆவியினால் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு ஞான ஸ்நானம் கொடுக்க வந்தார். பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞான ஸ்நானம் கொடுக்க வந்ததை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தி இங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்த வேளையில பாருங்கள், அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் அதிலே 4வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது பேசுகிறார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். பாருங்கள், நீங்கள் சில நாளுக்குள்ளே என்று சொல்லுகிறார். எப்படி? பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்த அந்த யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் படிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து படிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான்.
29வது வசனத்திலிருந்து பாருங்கள். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து தம்முடைய ஆவியால் நம்மை நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். மறுபடியும் பாருங்கள், அதிலே எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியே நான் கண்டு, இவரே தேவனுடைய குமாரன், அல்லேலூயா, இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை அவர் அறிமுகப்படுத்துகிற போது 36, 37 வசனங்களை பாருங்கள். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்லுகிறார்கள். இப்பொழுது யோவானுடைய சீஷரில் 2 பேர். அப்படியானால் அன்பானவர்களே, கிறிஸ்து அவர் பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுப்பதற்கு இந்த பூமியிலே வந்து பிறந்தார். அவர் அந்த காரியத்தை அந்த உயிர்த்தெழுந்த பிறகு நிறைவேற்றுகிறதை அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து படிக்கிறேன் பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஏனென்றால் இது பிதாவின் வாக்குத்தத்தம். ஆகவே அவர் மறுபடியும் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். 8வது வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆகவே தேவனுக்கு சாட்சிகளாக நம்மை மாற்றி விடுகிறார். அதைத்தான் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் அதை அனுபவமாக்குகிற துவக்கத்தை படிக்கிறோம். அன்று முதல் இன்று வரை இன்னும் தொடரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரால் அக்னியினால் ஆண்டவர் இன்றைக்கும் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களை, கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவிக்கிறோம். இந்த ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரிலும் தம்முடைய ஆவி அருளுவதற்கு சமீபித்து வந்திருக்கிறார். ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய ஆவியால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லியே இந்த மண்ணில் வந்து பிறந்தீரே. பிதாவின் சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றி முடித்தீரே. ஆண்டவரே, கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தி ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அனுபவமாகட்டும். கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்படுகிற அந்த மேன்மையால், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் பெறுகிற அந்த மேன்மையினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். மகிமை மகிமை